Hi everyone, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் குரூப் 2 2A அண்ட் 4க்கான அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி ரீசனிங் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்ட் 1 நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம டாபிக் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி குரூப் 2க்கான அக்னி சிறகுகள் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு இன்னுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் இன்னும் நிறைய பேர் டைம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸோ பேட்ச்க்கான ஸ்கெடியூல் இருக்கோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 45 டெஸ்டர்ஸ் இருக்கும். டெய்லியும் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் அப்படிங்கிறது ஜூம் ஆப்பில் போகும். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் வந்து ரெக்கார்டிங் செஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப் டு குரூப் 2A வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறது போகும், ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் வரைக்கும். ஸோ நான் வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸில் 180+ வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லான பேட்சாக இது இருக்கும். ஸோ இதில் கம்ப்ளீட் கிளாஸஸ், டெஸ்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸுங்கிறது இருக்கும். நீங்கள் 100% நாங்கள் கொடுக்குறத தாண்டி நீங்கள் எங்கேயுமே வெளியே அவுட் சைட் போக தேவையில்லை. எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் கிளாஸஸ் அண்ட் டெஸ்டர்ஸில் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அட்மின் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்கா இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸ் ரீசனிங். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். இடைநிலை, முகடு, திட்ட விளக்கம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் கிராஃப் ரிலேட்டடாக கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சம் எழுதுறேன், கவனிங்க. 10, 17, 15, 7, 40, 5, 22, 11 கொடுத்துட்டு இதோட இடைநிலை கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு இந்த ஒரு சம வச்சு இடைநிலைனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் டி 13. என்ன ஆன்சர் வரும் தெரியுமா? ஸோ இடைநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இடையில அதாவது மொத்தம் எத்தனை எண் இருக்குன்னு எண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா சொல்றேன். மொத்தம் எத்தனை எண் இங்க கொடுத்துருக்காங்கிறத எண்ணிக்கோங்க. அதுக்கு நடுமத்துல இருக்கக்கூடிய எண்ணு தான் இடைநிலையா இருக்கும். ஆனா இங்க பாருங்க 10, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 17, 15, 7 இப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னா, இப்படி பாருங்க, கண்ணாப்பினான்னு 10 இருக்கு, அதுக்கப்புறம் அதிகமா இருக்கு, அடுத்து கம்மியா இருக்கு, குறைஞ்சிருக்கு, இப்படி போய்கிட்டே இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் வரிசைப்படுத்தி எழுதுங்க. 5க்கு அடுத்து 7 இருக்கு, 7க்கு அடுத்து 10 இருக்கு, 10க்கு அடுத்து 11 இருக்கு, அடுத்து 15, அடுத்து 17, 22, 40ன்னு அரேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர்ஸ் இருக்கா? இப்போ 8 நம்பர்ஸை பாதி பாதியா பிரிச்சா இந்தாண்ட 4ன்னு போயிருது. அதனால இந்த நடுமத்துல நம்பர் இல்லை. சப்போஸ் 9 நம்பர் இருந்ததுன்னா நடுமத்துல இருக்க நம்பரை எடுத்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆன்சரா போட்டுடலாம். அப்போ இப்படி இருக்கப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கோங்க. என்னென்ன இருக்கு? 11, 15 இருக்கா? 2ஐயும் எடுத்து மொத்தம் 2 நம்பர் இருக்கு. ஸோ 2ஆல டிவைட் பண்ணுங்க. 11 + 15 என்ன கிடைக்கும்? 26. 26 டிவைட் பை 2 கேன்சல் பண்ணா 13. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் கவனிங்க. இப்போ இதே மாடல்ல கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிங்கிற மாதிரி கேக்குறாங்க இடைநிலைக்கு. செகண்ட் சம் 11, 12, 15, 17, எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, 30, 31, 35, 42 இவற்றின் இடைநிலை 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 17, ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 19. என்ன ஆன்சர்? போட்டவங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ கவனிங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்னதுமா 17? வெரி குட். ஸோ கவனிங்க,
இப்ப இந்த மாதிரி கொடுத்து இடைநிலை கேட்டிருக்காங்களா? இடைநிலைனா நடுமத்துல இருக்க நம்பர் எழுதுவோம். பட் இங்க எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ 11, 12, 15, 17, எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, 30, 31, 35, 42. இங்க அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ல தான் போயிருக்காங்க. லெவலுக்கு அடுத்து 12, 15, 17, அப்புறம் எங்கேயும் பார்த்தா 30, 31, 35, 42 சின்னதுல இருந்து தான் போயிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால இதை 2 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இந்த பக்கம் பாருங்க 4, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 30, 31, 35, 42. இப்போ நடுமத்துல இருக்கிறது இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அதனால இது 2 எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை மொத்தம் எத்தனை இருக்கு? 2. ஓகேங்களா? இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, மொத்தம் 2 வேல்யூ தான். அப்போ இடைநிலை ஈக்குவல் டு, அப்போ கவனிங்க 2x இருக்கு. நம்பர்ஸ்ல 2 பிளஸ் 4 6, அப்போ டிவைடட் பை 2. 2x 6 இருக்கு. இப்போ நம்மளுக்கு கவனிங்கள, இங்க ஆல்ரெடி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இடைநிலையோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? இடைநிலைக்கு பதிலா 20ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணுமா? ஸோ அப்போ ஒவ்வொன்றா சுருக்கிட்டே வரலாமா? அப்ப எப்படி கொண்டு வரலாம்? 20 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2x பிளஸ் 6ன்னு கொண்டு வரலாம். அப்ப 20 இன்ட்டு 2 40 ஈக்குவல் டு 2x பிளஸ் 6. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ அதனால இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்ப கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்போ 40 மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x. 40ல 6 போச்சுன்னா என்ன? 34 ஈக்குவல் டு 2x. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ அப்போ 34 டிவைடட் பை 2 கொண்டு வந்தா என்ன வரும்? கேன்சல் பண்ணும்போது 72s are 34. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம். இப்போ இடைநிலைக்கு பார்த்தோம். இப்போ திட்ட விலக்கம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல அடுத்த மாடல் திட்ட விலக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ 5, 10, 15, 20, 25 என்ற புள்ளி விவரத்தின் திட்ட விலக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி √50, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 10. என்ன ஆன்சர் வரும்? போட்டு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. திட்ட விலக்கம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா, திட்ட விலக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா இதுதான் உங்களுக்கு. என்னது? ஸோ உங்களுக்கு 10th ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேசன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே. சப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சமேசன் எக்ஸ் சமேசன் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கவனிங்க, சமேசன் எக்ஸ் அப்படின்னா என்னன்னா எக்ஸோட கூட்டுத்தொகை, எக்ஸின் கூட்டுத்தொகை. அப்ப நான் சிம்பிளா பிளஸ்ன்னு எழுதுறேன். ஓகே. அடுத்து சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா சிம்பிள் எக்ஸ் ஸ்கொயரோட கூட்டுத்தொகை. ஓகேங்களா? இப்ப போடுறப்ப தெரியும். ஸோ இப்போ கொடுத்துருக்க கிவன்ஸ்ல என்ன? 5, 10, 15, 20, 25ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்னது? நம்மளுக்கு ஃபார்முலா படி சமேசன் எக்ஸ் இருந்தாதான் இந்த இடத்துல சமேசன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ சமேசன் எக்ஸுக்கு தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ சமேசன் எக்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும். அடுத்து இங்க சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? சமேசன் எக்ஸ்ங்கிறது எக்ஸோட ஆட் பண்ற வேல்யூ சமேசன் எக்ஸ். சமேசன் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸோ ஸ்கொயரோட கூட்டுத்தொகை வேல்யூ சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ கவனிங்க, இப்போ நான் பாக்ஸ் கட்டுறேன். இங்க எக்ஸ், இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுறேன். இப்போ கவனிங்க, எக்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க வேல்யூ என்ன? 5. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? 5க்கு ஸ்கொயர் எடுக்கணும். அப்ப என்ன வரும்? 25. அடுத்து எக்ஸோட வேல்யூ 10. 10க்கு ஸ்கொயர் எடுத்தா 100. அடுத்து எக்ஸோட வேல்யூ 15. 15க்கு ஸ்கொயர் எடுத்தா என்னப்பா வரும்? 225. அடுத்து இதே மாதிரியே கவனிங்க, 20 இருக்கு அடுத்த நம்பர். 20க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன கிடைக்கும்? 400. அடுத்து 25க்கு ஸ்கொயர் எடுத்து அந்த ஸ்கொயர் வேல்யூலாம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 625. இப்போ இது எனக்கு வந்துருச்சு. இப்போ கவனிங்க, இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிறது என்னது? எக்ஸ். அப்போ சமேசன் எக்ஸ், இது சமேசன் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கவனிங்கள, அப்போ சமேசன் எக்ஸ் அப்படிங்கிறது
சமேசன் எக்ஸ் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது. இந்த ஆட்ட இருக்கிறது எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். சமேசன் எக்ஸ் எனக்கு வேணும்னா என்ன பண்ணும், எக்ஸோட கூட்டுத்தொகை தான் சமேசன் எக்ஸ். அப்ப என்ன பண்ணும், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும். 5 + 10 15. அடுத்து 15 + 15 என்ன கிடைக்கும், 30. 30 + 20 50. 50 + 25 என்னன்னு கிடைக்கும், 75. இப்போ எக்ஸ் சமேசன் எக்ஸ்ங்கிறது எக்ஸோட கூட்டுத்தொகை, அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். சமேசன் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது, எக்ஸ் ஸ்கொயரோட கூட்டுத்தொகை. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா, 125, அப்புறம் 225, அப்புறம் ஒரு 400, 625. இதெல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா 1375. இதோட நம்மளுக்கு சம் முடியல. இப்போ நம்ம சமேசன் எக்ஸையும் சமேசன் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலால இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாமா. சிக்மா ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் 1375 டிவைடட் பை என்னோட வேல்யூ. என்னன்னா என்ன போடணும், மொத்தம் இங்க எத்தனை எண்கள் இருக்கோ அதுதான் எண். அப்போ 1 2 3 4 5. அப்ப என்கிறது என்ன, 5. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் சமேசன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. அப்போ சமேசன் எக்ஸோட வேல்யூ என்ன, 15 டிவைடட் பை என்னோட வேல்யூ 5. அப்போ ஹோல் ஸ்கொயருங்கும் போது ஹோல் ஸ்கொயர் மேல ரூட் இருக்கு, போட்டாச்சு. இப்போ கவனிங்க, ரூட் ஆஃப் 1375 டிவைடட் பை 5 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 15க்கு ஸ்கொயர் எடுத்தா எவ்வளவு வரும், இப்பதான் பார்த்துட்டு வந்தோம், 225. 225 டிவைடட் பை, அப்போ ஸ்கொயருங்கிறது ரெண்டுக்கும் போத் ஸ்கொயர். அப்போ 5க்கு ஸ்கொயர் எடுக்கும் போது 25. இப்போ இந்த 5ஆல 1375 கேன்சல் பண்றீங்க. கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்னா 2 5s are 10, ரிமைண்டர் 3. அப்ப என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 3 அப்படிங்கும்போது 7 5s are 35, ரிமைண்டர் 2 5 7s are 25. இத 5 5s are 25, இங்க 4 5s are 20, ரிமைண்டர் 2 இருக்கும், 5 5s are அடுத்து வந்து என்ன அடிக்கிறீங்க அப்படின்னா, இங்க வந்து பாருங்க ஏதோ சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கனே, என்னது இங்க 75. சமேசன் எக்ஸ் வந்து 75. 75க்கு ஸ்கொயர் எடுத்தா 5000 என்னன்னு கிடைக்கும், 5625 அப்படின்னு இங்க கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல 75, நான் இந்த இடத்துல 15 மாதிரி போட்டிருக்கோம், அப்படியே போட்டேன். ஸோ கவனிங்க, அப்போ இப்போ கேன்சல் பண்ணும்போது 25 இங்க 5625 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணா 5 டேபிள்ல 1 5 is 5, again 1 5 is 5, ரிமைண்டர் 1 இருக்குமா, 2 5s are 10, ரிமைண்டர் 2. அப்ப என்னது 5 5s are 25. இப்போ 1125 டிவைடட் பை 5 இருக்கு. கேன்சல் பண்ணாக்க 2 5s are 10, ரிமைண்டர் 1, again 2 5s are 10, ரிமைண்டர் 2. அப்ப என்ன கிடைக்கும், 5 5s are 25. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இங்க 275 மைனஸ் 225ங்கிறது கிடைச்சிருக்கா. 275ல 225 பொசிஷன் என்ன கிடைக்கும், 50. இந்த 50ங்கிறது ரூட் வேல்யூ ஆனா இல்ல, ஸோ அதனால இதை எதையும் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா ரூட் 50. அப்ப என்ன வேல்யூ கிடைக்குது, ஆப்ஷன் பி, ரூட் 50ங்கிறது ஆன்சர். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் மாடல் ஒன்று பார்க்கலாம். இப்போ இதே இதுலயே ரொம்ப சிம்பிளா கூட்டு சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. (25, 20, 34, 26, 25) இதோட கூட்டு சராசரி காண்கன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 26, ஆப்ஷன் பி 34, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 35 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம், கூட்டு சராசரிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி கேட்டாங்களாம். நம்மளுக்கு சராசரினா என்ன தெரியும், கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கைன்னு தெரியும், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும், மேல கொடுத்துருக்க எண்ணெல்லாம் ஆட் பண்ணணும். 25 + 20 + 34 + வெரி குட் 26 + 25. அடுத்து டிவைடட் பை என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதை போடணும். எத்தனை இருக்கு, 2 3 4 5 டிவைடட் பை 5. இப்போ மேல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா 130 கிடைக்கும். டிவைடட் பை 5, 1 5 is 5,
2 5s are 10, remainder 3, 6 5s are 30. So answer is 26. அப்ப கூட்டு சராசரிங்கும் போது அது x bar அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். So answer is option A. Very good. Next one. பெருக்கு சராசரின்னு இதுவே கேட்டா பெருக்கு சராசரி 5 மற்றும் 45 இவற்றின் பெருக்கு சராசரி காண்க. அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி போடலாம்? ஆப்ஷன் ஏ 5. இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா முடிஞ்சுது. 225. ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 45. எப்படி போடலாம்? ஆப்ஷன் பி மேம். பியா? தப்பு. கவனிங்க, பெருக்கு சராசரிக்கு ஃபார்முலா என்ன? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டீச் பண்ண சம் தானே இது. பெருக்கு சராசரிக்கான ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் ஏபி. அப்போ இங்க ஏங்கிறத என்னன்னு எடுத்துக்கணும்? 5ன்னு எடுத்துக்கணும். பிங்கிறத என்னன்னு எடுத்துக்கணும்? 45. அப்போ ஏவோட வேல்யூ 5 இன்ட்டு 45. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ரூட் 25ன்னு வரும். அப்போ ரூட் 25 எதோட வேல்யூ? 15. அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 15. அப்புறம் எப்படி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்துச்சு? அப்படியே ரூட்ல இருந்து வெளியே எடுக்காதே விட்டீங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 225. முகடு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். முகடு மாடல் ஒன்று இருக்கு. முகடு இப்ப கவனிங்க, முகடுனா ஒரே ஒரு சிம்பிள். அதிக டைம்ஸ் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு. ஓகேங்களா? ஸோ இப்ப கவனிங்க, 6, 5, 5, 4, 5, 3, 2, 2, 5, 6 என்ற புள்ளி விவரத்தின் இந்த புள்ளி விவரத்தோட முகடு காண்கன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 6. இதெல்லாம் நீங்க இவ்வளோ டைம் எடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 4. நான் என்ன சொன்னேன்? முகடுனா எந்த நம்பர் அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் ஆன்சர். ஆன்சர் என்ன? இங்க பாருங்க, 1 2 3 4 டைம்ஸ் 5 ரிப்பீட் ஆயிருக்கு. 2 ரெண்டே டைம் தான், 6 ரெண்டே டைம் தான், 4 ஒரே டைம் தான், 3 ஒரே டைம் தான். அப்போ 5ங்கிறது அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுப்பா. இப்போ இதே மாடல்ல இந்த மாதிரி சம் கேட்கலாம். என்னன்னா, ஒரு பள்ளி கிரிக்கெட் குழு வீரர் ஒருவர் 10 தொடர் போட்டிகளில் பெற்ற மிக குறைந்த ஓட்டங்கள் 5. அவருடைய ஓட்டங்களின் வீச்சு 102 எனில் அவர் பெற்ற அதிக ஓட்டங்கள் எவ்வளவு? ஸோ இதுல அப்போ வீச்சுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம். வளரும் சிறகுகள் வாகேஸ்வரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கம்ப்ளீட்டா வீச்சு கெழுவுக்கான ஃபார்முலாவை எழுதி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். 100. ஸோ கவனிங்க. ஸோ அந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்தோமா? அதுக்கு என்ன வரும்?
ஒரு பள்ளி கிரிக்கெட் குழு வீரர் ஒருவர் 10 தொடர் போட்டிகளில் பெற்ற மிக குறைந்த ஓட்டங்கள் 5. அவருடைய ஓட்டங்களோட வீச்சு 102 எனில் அவர் பெற்ற அதிக ஓட்டங்கள் எவ்வளவு? நம்மளுக்கு வீச்சுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்? வீச்சுக்கான ஃபார்முலா என்ன? அதிகம் மைனஸ் கம்மி, ஸ்மால் நம்பர். இப்போ கவனிங்க, லாங் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ கவனிங்க, இதுல ஒரு பள்ளி கிரிக்கெட் குழு வீரர் ஒருவர் 10 தொடர் போட்டிகள்ல மிக குறைந்த ஓட்டங்கள் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிக குறைந்த ஓட்டங்கள்னா எது எடுத்துக்கணும்? எஸ்ங்கிறது 5. அவருடைய ஓட்டங்களோட வீச்சு 102. வீச்சுங்கிறது அப்புறம் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 102ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பெற்ற அதிக ஓட்டங்கள், அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? எல் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. வீச்சு நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 102 ஈக்குவல் டு எல் தெரியாது, எஸ் தெரியுமா 5ன்னு. நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு எல் தான் தேவை. ஸோ அதனால எல் இங்கே வச்சுட்டு 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்ப மைனஸ்ல இருக்கிறது 102 பிளஸ் 5 ஈக்குவல் டு எல்னு வரும். அப்ப ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 107. இதுதான் என்னது? மிகப்பெரிய ஓட்டங்கள். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பில வரும், 107. இப்போ இது பார்த்தாச்சு, வீச்சு பார்த்துருக்கோம். இதுவே வீச்சு கெழுக்கு கேக்குறாங்க. இப்போ 7 நபர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் இது 2 விதமான கொஸ்டினா கேட்கிறேன். 7 நபர்கள் 7 நபர்களின் எடைகள் கிலோகிராம்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுல என்னன்னா 46, அடுத்தது 50, ரெண்டாவது இருக்கிறவரோடது 50, அடுத்தவரது 52.4, அடுத்து 38, அடுத்து 47.5, அடுத்தவருடையது 78.5, அடுத்து 84.5 கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு இதுல வீச்சும் இந்த 7 பேரோட வீச்சு அண்ட் வீச்சு கெழு ரெண்டையும் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ 0.379, ஆப்ஷன் பி என்ன கொடுக்கலாம்னா 0.42, ஆப்ஷன் சி 0.5, ஆப்ஷன் டி 1. என்ன ஆன்சர் வரும்? வீச்சுனா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பெரிய மதிப்பு மைனஸ் சிறிய மதிப்பு, எல் மைனஸ் எஸ். வீச்சு கெழுனா பார்க்கவே இல்லையா? வளரும் சிறகுகள் சின்ன நம்பர் எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். வெரி குட், எல் பிளஸ் எஸ். வெரி குட். ஸோ அப்போ வீச்சு கண்டுபிடிக்கிறதுனா அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லுங்கிறது இங்க கவனிங்க, இது கொடுத்துருக்க வேல்யூ. அப்போ பெரிய மதிப்பு இதுல எது? லாஸ்டா இருக்க இந்த 84.5. அப்போ 84.5 மைனஸ் ஸ்மால் மதிப்பு ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னு போக கூடாது. இருக்கிறதுல எது ஸ்மால் வேல்யூ அதுதான் சிறிய மதிப்பு. அப்ப என்னது? 38. 84.5ல 38 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 46.5. வெரி குட். அடுத்து வீச்சு கெழு. அப்போ இது எல் மைனஸ் எஸ்ஸா? அப்போ என்னது? எல் வந்து என்னது? 84.5, எஸ் 38, எல் 84.5. ஆனா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும் 38. இப்போ என்ன வரும்? மேல நம்மளுக்கு தெரியுமா 46.5ன்னு இங்கதான் போட்டோம். இங்க என்ன வரும்? 84.5 38 ஆட் பண்ணா 84 ஒரு 38 122. அப்போ 122.5. ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.379 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த மாடல்ல இன்னொன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கால்மான விளக்கம், கால்மான விளக்க கெழு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ கவனிங்களேன், ஒரு தொடர் இருக்கு. ஒரு தொடரின் கால்மான விளக்கம் 2 மற்றும் Q120. ஏன் Q1 கொடுக்குறாங்கனாக்கா அந்த ஃபார்முலா கால்மான விளக்க கெழுவில் இந்த ஃபார்முலா வரும். எனில்
Q3 மற்றும் கால்மான விளக்கக்கெழு காண்க. கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 24, 1/11. சாரி, 1/11. ஆப்ஷன் பி 24, 4/11. ஆப்ஷன் சி 20, 1/11. ஆப்ஷன் டி 24, 1/44 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆன்சர் வரும்? அதுக்கு ஃபார்முலா தெரியும்ல, கவனிங்களேன். கால்மான விளக்கத்துக்கான ஃபார்முலா என்னதுக்குப்பா? Q3 minus Q1/2. வெரி குட். கால்மான விளக்கத்துக்கான ஃபார்முலா Q3 minus Q1 divided by 2. அப்போ கால்மான விளக்கக்கெழுக்கு என்ன ஃபார்முலாப்பா? Q3 minus Q1 by Q3 plus Q1. வெரி குட். Q3 plus Q1. இங்க 2 ஓட முடிஞ்சிரும். ஆனா இங்க வந்து என்ன ஆகும்? அந்த Q3 minus Q1 இங்க பிளஸ்ஸா போட்டு கீழே கெழுவுல ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கவனிங்க. அப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? கால்மான விளக்கத்தோட வேல்யூ இங்க 2 அப்படின்னு சொல்லி தெரியுமா? இந்த விளக்கத்துக்கு இந்தலாம் வரணும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்து Q3 கொடுத்துருக்காங்களா? இல்லை, அதை நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாமா? Q1 கொடுத்துருக்காங்களா பாருங்க, கொடுத்துருக்காங்க 20. அப்போ என்ன வரும்? மைனஸ் 20 டிவைடட் பை 2. நம்மளுக்கு என்ன வேணும்? Q3 வேணும். ஏன்னா Q3 கண்டுபிடிச்சாதான் இங்கேயே என்ன பண்ண முடியும்? இந்த கெழுவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளை ஈக்குவல் டு Q3 மைனஸ் 20. அப்போ 2 to 4 ஈக்குவல் டு Q3 மைனஸ் 20 இருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும்? Q3 வேணும். அதனால இந்த 20 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடுமா? அப்போ இங்க போடுற பாருங்க, 20 plus 4 24 ஈக்குவல் டு Q3. Q3 24ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Q3 24 மைனஸ் Q1 என்னன்னு தெரியும், 20 அப்படின்னு தெரியும், டிவைடட் பை Q3 என்னன்னு தெரியும், 24 ப்ளஸ் இங்கே என்ன போடணும்? 20. 24ல் 20 போயிடுச்சுன்னா 4. 24 20 ஆட் பண்ணால் 44. கேன்சல் பண்ணாக்க 1 4 is 4, 11 4s are 44. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு கால்மான விளக்கமும் சாரி Q3யும் கேட்டிருக்காங்க, கால்மான விளக்கக்கெழுவும் கேட்டிருக்காங்க. therefore Q3ங்கிறது 24, கால்மான விளக்கக்கெழு 1/11. எங்கப்பா இருக்கு ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ டிராயிங் வரைவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டிராயிங் அவ்வளோக்கா வராது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கவனிங்க, இப்போ கிராஃப் ரிலேட்டடாக ஸ்டாட்டிக்ஸில் கேட்பாங்க. ஓகே, அது எந்த மாதிரி கேட்கலான்னா, இப்போ 10th சம் பார்க்குறோமா? ஆமாம், 10th தான் நினைக்கிறேன். எஸ் மேம். 10th சம். கீழ்காணும் படத்தை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் எழுதுற டேட்டாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. தசை 3ல் 1 பங்கு, இங்க தோல் 1ல் 10 பங்கு, 1/10. இது மற்றவை 6/15. அடுத்து எலும்பு
இங்க வந்து பாத்தீங்கன்னா எலும்பு என்ன எழுதுறேன்னா 1/6. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா புரதம் 16%. இங்க மற்றவை 14%. கொடுத்துட்டு இங்க நீர் 70%. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன தெரியுமா? மனித உடம்பில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை வச்சு நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்க போறேன். ஓகேங்களா? கவனிங்க, நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 4 கொஸ்டின் இருக்கு. 4 கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் போடலாம். இப்ப கவனிங்க. மனித உடம்பில் உங்ககிட்ட 4 கொஸ்டினா கேட்டுருவாங்க. கேட்டு ஆப்ஷன்லாம் கேட்கலாம். மனித உடம்பில் எத்தனை அளவு? ஸோ 4 கொஸ்டினா அவங்க கேட்டாலும் கேட்கலாம். இதுல ஏதோ ஒரு கொஸ்டின் கூட எடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் இந்த இதை வச்சு எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? மனித உடம்பில் எத்தனை அளவு பகுதியில் எலும்பும் தோலும் காணப்படுவதில்லை அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 6/15, ஆப்ஷன் பி 11/15, ஆப்ஷன் சி 1/15, ஆப்ஷன் டி 6/11. போட்டிங்களா? நம்மள என்ன கேக்குறாங்க? உடம்புல எத்தனை அளவு பகுதியில எலும்பும் தோலும் காணப்படல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து 2க்கும் சேர்த்து தெரியாது. அதாவது நம்மளுக்கு வந்து எலும்பு வந்து இவ்வளோ, தோல் வந்து இவ்வளோன்னு தான் தெரியுமே தவிர 2த்துக்கும் சேர்த்தே தெரியாது. ஆனா அவங்க இல்லாதது கேட்டிருக்காங்க, எவ்வளோ காணப்படலன்னு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2க்கும் மொத்தம் எவ்வளோ காணப்படுதுன்னு பாத்திரலாமா? கவனிங்க. எலும்பும் தோலும் காணப்படுவது. அப்போ இங்க இருக்க எலும்பு எவ்வளோ? 1/6. தோல் வந்து எவ்வளோ? 1/10. அப்போ கவனிங்கள, இங்க 6 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்போ இது 2க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 6க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தா 30 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 13 என்ன பண்ணும்? இங்க 3, இங்க 5, இங்கேயும் 5, இங்கேயும் 3. அப்ப என்ன கிடைக்குது? 5 + 3 / 13 வருதா? அப்ப என்ன வருது? 8/30. கேன்சல் பண்ணாக்க என்ன கிடைக்கும்? 4 2s are 30, 15 2s are 8, 15 2s are 30. அப்போ காணப்படுறது 4/15. 15ல 4 பங்கு காணப்படுதுன்னு அர்த்தம். நம்ம கிட்ட கேட்கறது காணப்படாதது கேட்கறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது காணப்படாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா 1 மைனஸ், இது ஒரு ஃபார்முலா, ஒரு ஷார்ட்கட். 1 மைனஸ் காணப்படாததுன்னு கேட்கும்போது அந்த காணப்பட்ட பங்கு எவ்வளவோ அதை எடுத்து போட்டு மைனஸ் பண்றீங்க. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 மைனஸ் 4/15 இருக்கு. இப்போ அப்படி இங்க கொண்டு வரலாமா? 15 மைனஸ் 4 / 15. 15 4 போயிட்டு எவ்வளோப்பா? 11 / 15. அவ்வளவுதான். சிம்பிள். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இதே இந்த கிராஃப் வச்சு இதுக்கு வர கிராஃப் வேணுமா? சோ கவனிங்க, இந்த கிராஃப் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதையே நான் இரேஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, கவனிங்களேன். இப்போ கொஸ்டின் என்னன்னா, செகண்ட் கொஸ்டின் கேட்கிறேன். தசையில் உள்ள புரதத்திற்கும் எலும்பில் உள்ள புரதத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? இப்படி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1:3. அப்ப விகிதம்ங்கும் போது ரேசியோல வரும். ஆப்ஷன் பி 2:3,
ஆப்ஷன் சி 2:1, ஆப்ஷன் டி 1:4. நல்லா கவனிங்க. தசையில இருக்கக்கூடிய புரதத்துக்கோ எலும்புல இருக்கக்கூடிய புரதத்துக்கோ இருக்க விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க, நம்மளுக்கு புரதம் அப்படிங்கறதே டோட்டலா எவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க? 16%. அதை தான் எடுத்துக்கணும். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? தசையில இருக்கக்கூடிய புரதத்துக்கும் தசை. அதே மாதிரி எலும்புல இருக்க புரதத்துக்கும் கேக்குறாங்க. அப்ப இதை நான் எப்படி எழுதலாம்? தசைக்கு மொத்த புரதம்ங்கிறது எவ்வளவு? 16%. காமனா அப்ப தசைக்கா இருந்தாலும் சரி எலும்புக்கா இருந்தாலும் சரி அவங்க கொடுத்திருக்க டோட்டல் புரதம் பெர்சன்டேஜ் 16 தான். அப்போ 16% ஆஃப் தசை வந்து நம்மளுக்கு எவ்வளோ? 1/3 விகிதத்துல கேட்டிருக்காங்களா? ரேசியோ. அடுத்து புரதம் 16% ஆஃப். அடுத்து என்ன? இப்போ தசைக்கு எழுதிட்டோம். அடுத்து என்னது? எலும்பு. எலும்புக்கு எவ்வளோ? 1/6. இப்ப கவனிங்க, இதை நான் எப்படி எழுதலாம்? ஆஃப்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ 16%னா எப்படி எழுதலாம்? 16/100 16/100 ஆஃப்னா இன்ட்டு டிவைடட் பை 1/3 இன்ட்டு 1/3. அடுத்து ரேசியோ. அடுத்து 16/100 இன்ட்டு 1/6. இப்ப எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க நல்லா. இப்போ இது எல்லாமே மல்டிபிள்ல தானே இருக்கு. அப்ப இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? இதையும் 16ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 16 தான். டிவைடட் பை 100 இன்ட்டு 3 300 ஈஸ்ட் 16 இன்ட்டு 1 16 டிவைடட் பை 100 இன்ட்டு 6 600ன்னு கிடைக்கும். இப்ப எழுதியாச்சு. இப்போ நல்லா கவனிங்களேன். ரேசியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரேசியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல கூட பல டைம் பாக்குறப்ப சொல்லியிருப்போம். A:B A/B சேம். இதை A/Bன்னு எழுதலாம். அதே மாதிரி A/Bயை எப்படி எழுதிக்கலாம்? A:Bன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னு கவனிங்களேன். ஆல்ரெடி 16 டிவைடட் பை 300 இருக்கு. இந்த ரேசியோவுக்கு ஒரு டிவைடட் போடுறேன். புரியுதா? 16 டிவைடட் பை 600. புரியுதுங்களா? ரேசியோவை நான் டிவைட்ல எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வெரி குட். ஆன்சர் 2:1. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவனிங்க. அப்போ இது டிவைட்ல இருக்கும்போது இது மேல வருமா? அப்போ 16 டிவைட் பை 300 ஆல்ரெடி இருக்கு. இது இப்படி மேல வரும்போது எப்படி மாறி வரும்? 600 டிவைட் பை 16 அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ 16க்கு 16 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல், 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 2/3 இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 3 is 3. அப்போ எப்படி இருக்கு? 2:1. அப்ப ஆன்சர் என்னது? 2/3 2:1 எழுதலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ இதை இரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. தேர்ட் கொஸ்டின் இதுல இப்போ எது கேட்கலாம்னா 50 kg 50 கிலோகிராம் எடையுள்ள மனிதனின் உடலில் உள்ள நீரின் அளவு என்ன? ஆப்ஷன் ஏ 35 kg, ஆப்ஷன் பி 33 kg, ஆப்ஷன் சி 40 kg, ஆப்ஷன் டி 37 kgன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப ஆன்சர் என்னப்பா வரும்? ரொம்ப சிம்பிள். இப்பதான் நம்ம ஒண்ணு புரதத்தை வச்சு பார்த்துட்டு வந்தோம். காமனா இப்போ கவனிங்கள, நம்மளுக்கு நீருங்கிறது எவ்வளோ? 70%. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தசை கேட்டிருக்காங்களா? அப்போ மனிதனோட உடல்ல உள்ள நீரோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 50 kg அவன் இருக்கானா? இங்க தசை இல்ல, சாரி, 50 kg இருக்கானா அவனுடைய என்னன்னு கேட்டிருக்காங்க? உடல்ல இருக்க நீரோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா? வெரி குட், 35. வெரி குட். அப்ப என்ன வரும்? நம்ம இதை எப்படி எழுதலாம்? சொல்யூஷன். நீரோட அளவு நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 50 kg அவன் இருக்கான். அந்த 50 kgல நீரோட அளவு, அப்ப நீரோட அளவு என்னன்னு தெரியும்? 70%. அப்போ எப்படி எழுதலாம்? 50 kg of 70%. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? 70%னா 70 டிவைட் பை 100. அப்போ ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். 50. அப்ப என்ன பண்ணலாம்? 0க்கு 0, இந்த 0க்கு 0. 7 into 5 என்ன? 35. சிம்பிளா ஆன்சர் வந்துருச்சு பாருங்க, 35 kg. அப்போ அடுத்து இதை இரேஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் இங்கேயே கேட்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? இப்போ வந்து ஓகே பாருங்க, மனித உடம்பில் உள்ள புரதத்தின் அளவானது எத்தனை சதவீதம் மனிதனின் தோலின் எடைக்கு சமமாகும்? சரி, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆப்ஷன் ஏ 0.16%, ஸ்பேஸ் பத்தாதனால எப்படி எழுதுறேன். அடுத்து பி 16%, ஆப்ஷன் சி 1.6%, ஆப்ஷன் டி 1.06%. என்ன ஆன்சர் வரும்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மனித உடம்புல இருக்க புரதத்தோட அளவு எத்தனை சதவீதம் மனிதனோட தோலின் எடைக்கு சமமா இருக்கும்? நம்மளுக்கு தோல் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆனா மனிதனுடைய எடை அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. லாஸ்ட் சம்ல கூட 50 kgன்னு கொடுத்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க மனிதனுடைய எடைங்கிறது நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. அப்ப என்ன படிக்கலாம்? நம்மளுக்கு எப்பயுமே மேக்ஸ்ல தெரியலன்னா ஒரு ஆள் இருப்பார்ல, யாரு? மனிதனின் எடை எக்ஸ். சரி, என்னன்னு எடுத்துக்கலாம்? எடை கேஜி, அப்போ எக்ஸ் கேஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மனிதன் உடம்பில் உள்ள புரதத்தின் அளவானது எத்தனை சதவீதம் மனிதனுடைய தோலோட எடைக்கு சமம்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? தோலில் உள்ள புரதத்தின் எடை. நம்மளுக்கு என்ன தெரியும்? புரதம் அப்படிங்கிறது 16% தெரியும். அப்போ 16% ஆஃப் தோல் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 1/10 தெரியும். 1/10 எலும்பு தான் 1/6, தோல் வந்து 1/10. சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எடை கேட்டிருக்காங்களா? அப்போ இன்டு எக்ஸ், இத இப்படி எழுதுறோம். இப்போ கவனிங்களா, இப்ப 16%னா 16/100, ஆஃப்னா இன்டு 1/10 இன்டு எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னப்பா வரும்? இப்போ வந்து பாருங்களேன், 100 10 மல்டிப்ளை ஆனிச்சுன்னா 1000 கீழே வருமா? அடுத்து இங்க வந்து பாருங்க, இன்டு எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 16 × 1 16ன்னு கிடைக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? கேஜி எடையை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ 16x டிவைடட் பை 1000 கேஜி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்ட தோலோட எடைக்கு எவ்வளவு சமமா இருக்கும், எத்தனை சதவீதம் தோலோட மனிதனுடைய தோலின் எடைக்கு சமமா இருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன? சதவீதத்துல கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 16x டிவைடட் பை 1000. காமனா நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? 100ஆல டிவைட் பண்ணுவோம். அது எவ்வளவு எடைக்கு சமம்னு கேட்டிருக்காங்க. அந்த எடை நம்மளுக்கு தெரியாது, மனிதனுடைய எடை. அதனால டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்ப கவனிங்க, அப்ப இந்த மேல இந்த எக்ஸ கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது இது எப்படி கிடைக்கும்னா, 16x ஆல்ரெடி இருக்கு, டிவைடட் பை 1000x அப்படின்னு வந்துரும், இன்ட்டு இந்த பக்கம் 100 இருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டு, எக்ஸுக்கு எக்ஸ கேன்சல் பண்ணிட்டு, 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டு, மேல இங்க 16 டிவைட் பை 10 இருக்கு. அப்போ ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ 10ங்கும் போது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்ன கிடைக்கும்? 1.6%. ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். இப்போ இந்த மாடல் ஓவர். இதே மாதிரியே இந்த ரவுண்ட் போட்டு கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு கிராஃப்லயும் கொடுப்பாங்க. ஸோ கிராஃப் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கும் போது அந்த கிராஃப் இருக்கும் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கிராஃப்லயும் வந்து உங்களுக்கு அந்த கலர் கொடுத்து மேலே ஏறி குறைஞ்சிருக்க மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா ரீசனிங்கை விட ஈஸியானது எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்டிவிட கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் தான் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ ரீசனிங்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து இப்படி கேக்குறாங்க, ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். எண் தொடர்கள். இது முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். எண் தொடர்கள் ஒரு பிராக்டிஸ்க்கு மட்டும் ஒரு 4 சம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மு, மற்றதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் ரீசனிங்ல. அடுத்தடுத்து பார்க்குற டாபிக்ஸ்லாம் 10 25 45 54 60 75 80ன்னு கொடுத்துட்டு
இதுல உங்ககிட்ட பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும் 45, ஆப்ஷன் சி 54, ஆப்ஷனே தேவையில்லாத கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நான் எழுதும் போதே தெரிஞ்சிருக்கணும் என்ன பொருந்தாத இருக்குன்னு. என்னது? எல்லாமே பாருங்க 0, 5, 5, 0, 5, 0ன்னு வந்திருக்கு. எல்லாமே என்னது? 5ஆல டிவைட் ஆகுற நம்பர். 54 அப்போ 54 மட்டும் Option பொருந்தாத இருக்கு. ஆப்ஷன் சி. வெரி குட். கொஞ்சம் டக்குன்னு இந்த மாதிரி சம்லாம் போட்டுறணும். டைம் ரொம்ப கடத்தக்கூடாது. அப்புறம் கஷ்டமா இருக்க சம்முக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். 1, 5, 14, 30, 50, 55, 91 இப்படி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 55, ஆப்ஷன் டி 91 கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட ஆன்சர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸோ வெரி குட்மா. ஸோ இப்போ கவனிங்க. இப்போ இது கொஞ்சம் யோசிச்சா அவ்வளவுதான், ஈஸியா வந்துரும். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். 1க்கு ஸ்கொயர் பண்ண என்னப்பா கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா 5 கொடுத்துருக்காங்களா? இப்போ இங்க என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து அப்படியே நேச்சுரல் நம்பர்ஸ்ல அடுத்தடுத்த நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்துட்டே போகணும். இப்போ 1க்கு மட்டும் ஸ்கொயர் எடுத்தீங்க. அடுத்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ரெண்டையும் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணும். 1க்கு ஸ்கொயர் எடுத்தா 1, 2க்கு ஸ்கொயர் எடுத்தா 4. அப்போ என்ன கிடைச்சிருச்சு? 5 கிடைச்சிருச்சு. அடுத்து 14 கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்க நான் என்ன பண்ணணும்? 1 + 2 + 3. 2ஓட அங்க முடிஞ்சது, இங்க 3ஓட முடியும். அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர். 1க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன? 1, 2க்கு ஸ்கொயர் எடுத்தா 4, 3க்கு ஸ்கொயர் எடுத்தா 9. அப்போ 1 + 4 5, 5 + 9 என்ன கிடைக்கும்? 14. அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 30. இதுல உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா பொருந்தாது எதுன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு சம்ம பொறுத்த வரைக்கும். அப்போ கவனிங்க 30 எடுத்து பாருங்களேன். என்ன பண்ணணும்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர், அங்க 3 ஸ்கொயரோட முடிஞ்சது. அப்போ இங்க 4 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? 1 + 4 + 9 + 16 ஆட் பண்ணா 30 கரெக்டா வருதா? 16 + 9 25, 25 + இங்க ஒரு 5 30 கரெக்டா வந்துருச்சு. இதுவும் அப்போ கரெக்டா தான் இருக்கு. அடுத்து 55. இப்போ 50 கொடுத்துருக்காங்க. இப்போ 50 பாருங்களேன். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் போடணுமா? 5 ஸ்கொயர்னா 25. அப்புறம் 4 ஸ்கொயர்னா 16. 1 + 4 + 9 + 16 + 25. இப்போ என்ன கிடைக்கும்? 1 + 4 5, 5 + 9 14. அடுத்து 14 + 16 என்ன கிடைக்கும்? 30. 30 + 25 என்ன கிடைக்குது? 55. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னதான் வரணும்? 55 தான் வரணும். ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 15 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 55க்கு வர வேண்டியதை 50 தேவையில்லாத ஒன்று வந்து இணைச்சிருக்காங்க. அப்போ 91 அப்போ கரெக்டா வரணும்ல, அதை பார்த்துடலாமா? அப்போ என்ன பண்ணணும்? 6 ஸ்கொயர் ஆட் பண்ணா வரணும். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் போடுறேன். இப்போ என்னது? அப்படியே 1, 4, 9, 16, 25, 36. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு 15 + 6 சாரி, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 14, 14 + 16 30 பார்த்தோம். 30 + 25 என்ன கிடைக்கும்? 55 வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ 55 இங்க ஒரு 36 அப்படியே ஆட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும்ல. இங்க 1 கிடைக்குது. அப்புறம் வந்து ரிமைண்டர் 1, 5 + 3 8, அப்போ 91. இது கரெக்டா இருக்கு. இப்போ பொருந்தாத இருக்கிறது என்ன? ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் பி 50. ஓகே.